அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் தச வாயுக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பாகம் 2. உடலின் வலது மற்றும் இடது நாடிகளான இடகலை, பிங்கள நாடிகள் சூரிய சந்திர கலைகள் வழியாக உடலில் பாய்ந்து உடலின் வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் சமமாக பேணுகின்றன. சுருக்கமாக சொன்னால், மனிதனின் எண்ணங்கள், இயக்கம், உணர்ச்சி, கழிவு நீக்கம் என அனைத்தையும் இந்த தச வாயுக்களின் அழுத்தமே தீர்மானிக்கிறது. உடலில் தச வாயுக்களின் ஓட்டம் தடைப்படும் போது அல்லது பற்றாக்குறை ஏற்படும் போதோ வாத குற்றம் அதிகரித்து கடுமையான உடல் மற்றும் மன உபாதைகள் ஏற்படுகின்றன. பிராணவாயு குறைந்தால் ஆஸ்துமா, மூச்சு திணறல், சைனஸ், மார்புச்சளி மற்றும் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் குறைந்து தீவிரமான சோர்வை ஏற்படுத்தும். அபான வாயு குறைந்தால் மலச்சிக்கல், சிறுநீரக கற்கள், ஆண்மை குறைவு, பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு மற்றும் மலட்டுத்தன்மை உண்டாகும். வியான வாயு குறைந்தால் பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி, உடல் முழுவதும் கடுமையான வலி, இரத்த அழுத்த மாறுபாடுகள், லோ அல்லது ஹை பிபி ஏற்படும். உதான வாயு குறைந்தால் தைராய்டு பாதிப்புகள், குரல் மாறுபாடு, தொண்டை நோய்கள், விக்கல் மற்றும் பேசும் திறனில் குறைபாடு ஏற்படும். சமான வாயு குறைந்தால் அஜீரணம், அல்சர், வாயு தொல்லை, பசியின்மை மற்றும் சத்துக்கள் உடலில் ஒட்டாமல் உடல் மெலிந்து போகுதல் போன்றவை நடக்கும். மரண விளிம்பு உயிர்நிலை பாதிப்பு. சித்த மருத்துவத்தில் மணி நிலையம் என்பது உடலின் மைய உயிர் ஆற்றல் புள்ளியை குறிக்கும். தச வாயுக்களின் சீர்குலைவு உச்ச கட்டத்தை அடையும் போது இந்த மணி நிலையம் பாதிக்கப்படும். இதனால் மனிதனுக்கு மரண பயம், கடுமையான மன அழுத்தம், டிப்ரெஷன், சித்த பிரமை மற்றும் சுய நினைவை இழத்தல் போன்ற நிலைகள் ஏற்படும். வாயுக்கள் தன் பாதையை விட்டு மாறும்போது உடல் நடுக்கம் ஏற்பட்டு உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்கும் நிலைக்கு தள்ளப்படும். தச வாயுக்களை சீராக வைத்து நோய்களிலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளோடு வாழ சித்தர்களும் யோகிகளும் சில குறிப்பிட்ட வாழ்வியல் முறைகளை வகுத்துள்ளனர். பிராணாயாமம், சுவாச பயிற்சி. வாயுக்களை சீரமைக்க மிக சிறந்த ஆயுதம் பிராணாயாமம் ஆகும். குறிப்பாக நாடி சுத்தி பிராணாயாமம் இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாக விடுவது. இப்படி செய்வதன் மூலம் இடகலை, பிங்களை நாடிகள் தூய்மையாகி 10 வாயுக்களும் தங்களுக்குரிய பாதையில் தடையின்றி இயங்கும். தினமும் அதிகாலையில் 15 முதல் 20 நிமிடங்கள் செய்யும் சுவாச பயிற்சி பிராணனை பலப்படுத்தும். முத்திரை பயிற்சிகள். கை விரல்களின் வழியே ஆற்றலை சமன்படுத்தும் முத்திரைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. வாயு முத்திரை. ஆள்காட்டி விரலை மடித்து கட்டை விரலின் அடியில் வைத்து அழுத்துவது உடலில் உள்ள தேவையற்ற வாயுக்களை வெளியேற்றும். அபான முத்திரை. நடுவிரல் மற்றும் மோதிர விரலின் நுனிகளை கட்டை விரலின் நுனியோடு தொட்டு கொண்டிருப்பது கழிவு நீக்கத்தை சீராக்கும். பிராண முத்திரை. மோதிர விரல் மற்றும் சுண்டு விரல் நுனிகளை கட்டை விரல் நுனியோடு வைப்பது ஒட்டுமொத்த ஜீவ ஆற்றலையும் அதிகரிக்கும். உடலை வளைத்து செய்யும் ஆசனங்கள். சூரிய நமஸ்காரம், பசிமே தாசனம், தனுராசனம் வயிற்றுப் பகுதியையும் முதுகுத்தண்டையும் தூண்டி சமான அபான வாயுக்களை சீரமைக்கின்றன. இது சக்கரங்களை சுற்றியுள்ள ஆற்றல் அடைப்புகளை நீக்குகிறது. உணவு கட்டுப்பாட்டு முறை. வாயுவை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்த்தல். கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், கடலை மாவு மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை குறைக்க வேண்டும். இயற்கை மூலிகைகள். உணவில் இஞ்சி, பூண்டு,
பெருஞ்சீரகம், மிளகு ஆகியவற்றை தவறாமல் சேர்க்க வேண்டும். வாதத்தை கட்டுப்படுத்த வாரம் ஒரு முறை சுக்கு நீர் குடிக்கலாம். விளக்கெண்ணெய் தேய்த்தல் சித்த மருத்துவ முறைப்படி மாதம் ஒரு முறை அல்லது வாரம் ஒரு முறை தொப்புள் மற்றும் அடி வயிற்றில் விளக்கெண்ணெய் தடவி மசாஜ் செய்வது அபான வாயுவின் சூட்டை குறைத்து மலட்டை நீக்கும். இந்த எளிய ஆனால் வீரியமிக்க ஆன்மீக மற்றும் மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தச வாயுக்களின் ஆளுமையை நல்வழியில் திருப்பி ஒரு மனிதன் தன் உடலையும் மனதையும் முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்து நோய் நொடியின்றி நீண்ட வாழ்வை வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.